ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் லர்ன் கிராக்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராமநாதபுரத்துலேருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் முதல்ல எலக்ட்ரிஃபிகேஷன்ஸ் இல்லாமல் தான் இருந்துச்சு. இப்போ அந்த எலக்ட்ரிஃபிகேஷனுக்கான வேலைகள் வந்து பார்த்துக்கிருக்காங்க. அந்த மாதிரி எலக்ட்ரிஃபிகேஷன் வேலைகள் பார்க்குறதில்ல. இப்போ அதோட லேட்டஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கப்புறம் நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன். அந்த வீடியோவில் வந்து அந்த டைம் எந்தளவுக்கு வேலைகள் நடந்துருந்துச்சு அப்படின்றத அப்டேட் பண்ணி போட்டிருந்தேன். இப்போ இந்த டைம் கரண்டில் நேற்று எடுத்த வீடியோ தான் இது. இப்போ கரண்டில் எந்தளவுக்கு வேலைகள் நடந்திருக்கு அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்ஸாக வந்து பார்க்க போகிறோம். நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ராமநாதபுரத்துலேருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் இந்த மாதிரி தான் வந்து போக போகிறோம். அதுவும் நான் ட்ரெயினில் போய்ட்டு நான் வீடியோ எடுக்கலை. நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா பைக்கில் போய்ட்டு தான் வீடியோ எடுத்திருக்கேன். அந்தந்த இடங்களுக்கு போய்ட்டு நான் உங்களுக்கு வீடியோ எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த மாதிரி பார்த்தீங்கன்னாலுமே கரெக்டாக வந்து புரியும். ஸோ நான் அந்த மாதிரி கரெக்டாகவே தெளிவாகவே நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ இப்போ நம்ம எந்தளவுக்கு வேலைகள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி வந்து பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்க்கக்கூடியது வந்து பார்த்திங்க அப்படின்னா ராமநாதபுரம் சைடு உள்ளது. ராமநாதபுரத்தில் ஈசிஆர் ஜங்ஷன் சொல்லிட்டு ஒரு ஜங்ஷன் இருக்குது. அந்த ஜங்ஷன் கிட்ட ஒரு பாலம் இருக்குது. அந்த பாலத்துக்கு மேலேருந்து தான் எடுத்திருக்கேன். இந்த சைடு வந்து பார்த்திங்க அப்படின்னா போல்ஸ் எல்லாமே ஊண்டிட்டு அந்த போலுக்கு மேலே டாப்பில் வந்து ஒரு அந்த லைனை வந்து ஜாயின் பண்ணுறதுக்காண்டி நிப்பாட்டுறதுக்காண்டி ஒரு வில்லு மாதிரி உள்ள அம்பு மாதிரி உள்ள கம்பி வந்து செட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி கம்பி வந்து செட் பண்ணி வச்சுருக்காங்க. இதில் இருக்கக்கூடிய போல்ஸ் எல்லாத்தையுமே கம்பி வந்து செட் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த சைடு போல்ஸ் எல்லாமே ப்ராப்பராக வந்து ஊண்டியிருக்காங்க. அந்த சைடுமே ஊண்டியிருக்காங்க, அதுபோக இந்த சைடுமே வந்து ஊண்டியிருக்காங்க. ரெண்டு பக்கமே போல்ஸ் எல்லாமே ஊண்டி அந்த கம்பியுமே ப்ராப்பராக வந்து செட் பண்ணி வச்சுருக்காங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ நான் வந்து பைக்கில் எடுத்துருக்கனால உங்களுக்கு அங்கங்கே போயிட்டு தான் வந்து எடுக்க முடியும். ஸோ பாருங்கள், லாஸ்ட் வரைக்குமே போல்ஸ் எல்லாமே ஊண்டி அந்த கம்பியுமே வந்து செட் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ நம்ம வந்து அடுத்த பிளேஸுக்கு வந்து போயிடலாம். இப்போ நம்ம அடுத்து போக போகிறது உச்சப்புலி ரயில்வே ஜங்ஷனுக்கு வந்துட்டோம். இப்போ வந்து உச்சப்புலி ரயில்வே ஜங்ஷனுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு லெவல் கிராசிங் இருக்குது. அந்த கிராசிங்கில் 2 வீடியோ எடுத்துக்கிறேன். இந்த சைடு வந்து பார்த்திங்க அப்படின்னா போல்ஸ் எதுவுமே ஊண்டலை. போல்ஸும் ஊண்டலை. கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா காங்கிரீட் போட்டு அந்த மாதிரி விஷயங்களுமே எதுவுமே பண்ணலை. அப்படியே தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ராமநாதபுரம் ஜங்ஷன்லேருந்து இடையில வரைக்கும் தான் அந்த போல்ஸ் எல்லாமே இருக்குன்னு நினைக்கிறேன். நான் உங்களுக்கு ட்ரெயினில் இன்னொரு நாள் போய்ட்டு அப்டேட் பண்ணுறேன். இப்போ நான் எடுத்துகிட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரயில்வே ஜங்ஷனில் எடுத்துருக்கேன். அதுவும் இல்லாமல் ரயில்வே ஜங்ஷன் சைட்லாம் எந்த ரயில்வே ஜங்ஷனுமே இன்னும் வேலைகள் எதுவுமே ஆரம்பிக்கலை. ராமநாடை தவிர்த்து இடையில தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா போல்ஸ் வந்து ஊண்டி வச்சுருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்கக்கூடியது உச்சப்புலி ரயில்வே ஸ்டேஷனு. உச்சப்புலி ரயில்வே ஸ்டேஷனில் ஏற்கனவே எப்படி இருந்துச்சோ, இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோவில் பார்க்கும்போது எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இருக்குது. இந்த இடத்துலையுமே எலக்ட்ரிஃபிகேஷனுக்கான வேலைகள் எதுவுமே நடக்கலை. பாருங்கள், பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் பார்க்கக்கூடியது உச்சப்புலி ரயில்வே ஜங்ஷனை தாண்டினதுக்கப்புறம் ஒரு லெவல் கிராசிங் இருக்குது. ஹைவேவோட லெவல் கிராசிங். அந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா போல்ஸ் எல்லாமே ஊண்டியிருக்காங்க. அந்த ஜங்ஷனை தாண்டினதுக்கப்புறம் போல்ஸ் எல்லாமே ஊண்ட ஆரம்பித்து கரெக்டாக ஒரு 5 போல் வந்து இருக்குது இந்த சைடு. அதுபோக இந்த சைடுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா போல்ஸ் வந்து ப்ராப்பராக ஊண்டியிருக்காங்க. ஜங்ஷனை தாண்டி லெவல் கிராசிங்கை தாண்டி ஊண்டியிருக்காங்க. இடையில வந்து ஊண்டலை. இடையில ஊண்டாமல் ஒரு 3 போல்கிட்ட ஊண்டாமல் அதுக்கப்புறம் அந்த சைடு வந்து ப்ராப்பராக வந்து ஊண்டியிருக்காங்க. இதில் வந்து போல்கள் மட்டும் தான் ஊண்டியிருக்காங்க. மித்தபடி பெருசாக வேறு எந்த வேலைகளுமே நடக்கலை. இப்போ நான் நிற்கிறது உச்சப்புலி ரயில்வே ஜங்ஷனை தாண்டி ஒரு லெவல் கிராசிங் ஒன்று இருக்குது, மெயின் ரோடு. அந்த இடத்துல 2 வீடியோ எடுத்திருக்கேன். மறுபடியும் இந்த உச்சப்புலி ஜங்ஷன்லேருந்து மறுபடியும் போல்ஸ் எல்லாமே ஊண்ட ஆரம்பித்து மறுபடியும் ஊண்டியிருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்கக்கூடியது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹரிமான் பீச் அப்படின்ற ஒரு பீச்சுக்கு போகிற வழியில் எடுத்துருக்கேன். இந்த சைடுமே வந்து ப்ராப்பராக போல்ஸ் எல்லாமே கரெக்டாக ஊண்டியிருக்காங்க. இந்த இடம் வந்து உச்சப்புலி ரயில்வே ஜங்ஷன்லேருந்து கொஞ்சம் தள்ளி தான். உச்சப்புலி ரயில்வே ஜங்ஷன்லேருந்து இங்கே வரைக்குமே ப்ராப்பராக கரெக்டாக போல்ஸ் எல்லாமே ஊண்டியிருக்காங்க. போல்ஸ் மட்டும் தான் ஊண்டியிருக்காங்க. மித்தபடி வேறு எந்த வேலைகளுமே நடக்கலை. அப்படியே தான் இருக்குது. அப்படியே இந்த சைடு பார்த்தோம் அப்படின்னா திரும்பி இங்கிட்டு பார்த்தோம்னாலுமே இங்கிட்டுமே ப்ராப்பராக போல்ஸ் எல்லாமே ஊண்டியிருக்காங்க. போல்ஸ் மட்டும் தான் ஊண்டியிருக்காங்க. மித்தபடி பெருசாக வேறு எந்த வேலைகளும் நடக்கலை. நல்லா பார்த்துங்க, அவங்க என்ன மொபைலில் எந்த அளவுக்கு ஜூம் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு ஜூம் பண்ணி வீடியோ எடுத்துருக்கேன். நல்லா பாருங்கள், லாஸ்ட் வரைக்குமே பாருங்கள். கரெக்டாக ப்ராப்பராக போல்ஸ் எல்லாமே ஊண்டியிருக்காப்புல. இது வந்து ஹரிமான் பீச் அப்படின்ற பீச்சுக்கு போகிற வழியில் இடையில ஒரு லெவல் கிராசிங் இருக்குது. ஸோ அந்த இடத்துல எடுத்திருக்கேன். இது வந்து உச்சப்புலி ரயில்வே ஜங்ஷனை தாண்டி கொஞ்சம் தூரம், ஒரு எத்தனை கிலோமீட்ரு, ஒரு 5-6 கிலோமீட்ரு கூட தான் இருக்குன்னு நினைக்கிறேன். கரெக்டாக எனக்கு சரியாக தெரில. இப்போ நீங்கள் பார்க்குறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா மண்டபம் கேம்ப் அப்படின்ற ரயில்வே ஜங்ஷனுக்கு முன்னாடி இந்த இடத்துலையுமே வந்து ப்ராப்பராக அந்த இடத்துலேருந்து இங்கே வரைக்குமே ப்ராப்பராக போல்ஸ் எல்லாமே ஊண்டியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா அவளுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். அப்படி எங்கிட்டு போனோம் அப்படின்னா இதுதான் வந்து உச்சப்புலியிலேருந்து வர்ற சைடு உள்ளது. இந்த சைடுமே ப்ராப்பராக போல்ஸ் வந்து ஊண்டியிருக்காங்க. பட் ரொம்ப இடையில கொஞ்சம் லாங்காக ஊங்கிட்டு இருக்காங்க. என்ன கதைன்னு சொல்லிட்டு தெரியல.
அதேமாதிரி இனிமேல் இடையில போல்ஸ் ஊண்டுவாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு சில இடங்களில் மட்டும் லாங்காக ஊண்டியிருக்காங்க. இந்த இடத்துலையுமே லாங்காக வந்து ஊண்டியிருக்காங்க. என்ன கதை அப்படின்னு சொல்லிட்டு தெரில. அப்படியே எங்கிட்டு திரும்பணும் அப்படின்னா இதான் வந்து மண்டபம் கேம்ப் ரயில்வே ஜங்ஷனு. இது வந்து மண்டபம் கேம்போட ரயில்வே ஜங்ஷனை தாண்டி இந்த சைடு பார்த்தோம் அப்படின்னா போல்ஸ் இன்னுமே ஊண்டலை, சும்மா அப்படியே டம்மியாக தான் இருக்குது. ரயில்வே ஜங்ஷன்லேயும் வேலைகள் நடக்கலை. மண்டபம் கேம்பை தாண்டினதுக்கப்புறம், அந்த ஜங்ஷனை தாண்டினதுக்கப்புறமும் இந்த இடையில ஒரே ஒரு போல் மட்டும் தான் இருக்குது. இந்த போலை தாண்டிடுச்சு அப்படின்னா வேறு எங்கிட்டலாம் போல்ஸ் எதுவுமே ஊண்டலை. ஆனால் ஜங்ஷனுக்கு முன்னாடி வரைக்குமே ப்ராப்பராக வந்து ஊண்டியிருக்காங்க. அப்படியே இங்கிட்டு பாருங்கள், ஒரு போல்ஸுமே கிடையாது. இங்கிட்டு பூராமல் அப்படியே டம்மியாக தான் இருக்குது. இங்கிட்டிருந்து கரெக்டாக பாம்பனோட பாம்பன் பாலம் ஆரம்பிக்குது பார்த்தீங்களா, அது வரைக்குமே எந்த வேலைகளுமே நடக்கலை. இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய பாம்பன் பாலத்துக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ராப்பராக அழகாக ஊண்டியிருக்காங்க. பட் அப்படியே எங்கிட்ட தலையில் திரும்பணும் அப்படின்னா இருங்க உங்களுக்கு அதையுமே திருப்பி காட்டுறேன். இந்த சைடு அப்படியே திருப்பி பார்த்தோம் அப்படின்னா ஒன்றுமே இருக்காது. இது வந்து மண்டபம் ரயில்வே ஜங்ஷன்லாம் தாண்டி, மண்டபம் ரயில்வே ஜங்ஷன்லேயும் வேலை நடக்கலை, மண்டபம் ரயில்வே ஜங்ஷனுக்கு முன்னாடியுமே எந்த வேலையும் நடக்கலை. மண்டபம் கேம்பை தானதுக்கப்புறம் ஒரே ஒரு போல் மட்டும் தான் ஊண்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் வேறு எந்த போலுமே உண்டலை, அப்படியே சும்மா தான் இருக்குது. இந்த வேலைகள்லாம் எப்போ முடியும்னு சொல்லி கன்ஃபார்மாக எனக்கு தெரில. இது வந்து பாம்பனோட ரயில்வே ஜங்ஷனு. இந்த இடத்துலையுமே போல்கள் எதுவும் பெருசாக ஊன்ன மாதிரி தெரியல எனக்கு தெரிஞ்சு. ஜங்ஷனுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த பாலத்தில் உள்ளது மட்டும்தான் இருக்குது, மித்தபடி அங்கிட்டு எதுவுமே கிடையாது. ஜங்ஷன்லேயும் பெருசாக எலக்ட்ரிஃபிகேஷனுக்கான வேலைகள் ஒன்றும் ஆரம்பிக்கலை. அப்படி ஜங்ஷனை தாண்டிட்டு போய் பார்த்தோம் அப்படின்னா அந்த பக்கமே இடையில போல்ஸ் ஊண்டியிருக்காங்க. இடையில போல்ஸும் ஊண்டியிருக்காங்க. அதுபோக கீழே வந்து புதுசாக ட்ராக் போடுறதுக்கு தண்டவாளங்களுமே இறக்கி போட்டு வச்சுருக்காங்க. அதோட வேலைகளுமே இன்னும் ஆரம்பிக்கலை. இப்போ நீங்கள் பார்க்கக்கூடியது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாம்பன் ரயில்வே ஜங்ஷனை தாண்டினதுக்கப்புறம் எப்படி பார்த்தாலும் ஒரு 4-5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் இருக்கும். அப்படியே தள்ளி வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துலையுமே போல்கள் வந்து ஊண்டி வச்சுருக்காங்க. இந்த இடத்துலையுமே ப்ராப்பராக போல்ஸ் எல்லாமே ஊண்டி வச்சுருக்காங்க. எது வரைக்கும் ஊண்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கன்ஃபார்மாக தெரில. அநேகமாக எனக்கு தெரிஞ்சு ராமேஸ்வரம் வரைக்குமே ஊண்டியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இது எல்லாமே பார்க்குறதுக்கு நம்ம ட்ரெயினில் போனால் தாங்க கரெக்டாக இருக்கும். நான் உங்களுக்கு இன்னொரு நாள் கண்டிப்பாக ட்ரெயினில் போயிட்டு எலக்ட்ரிஃபிகேஷன் வேலைகளோட அப்டேட் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். ஸோ பாருங்கள், போல் மட்டும் தான் இருக்குது, மித்தபடி பெருசாலாம் வேறு ஒன்றும் பண்ணலை. எனக்கு தெரிஞ்சு பாம்பனோட ரயில்வே ஜங்ஷனை தாண்டினதுக்கு அப்புறத்துலேருந்து இந்த போல்ஸ் வந்து ப்ராப்பராக ஊண்டியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல எல்லாமே ப்ராப்பராக ஊண்டியிருக்காங்க, போல் மட்டும் தான் ஊண்டியிருக்காங்க. அடுத்த வேலையெல்லாம் இன்னும் ஆரம்பிக்கலை. கரெக்டான வேலைகள் முடிஞ்சது அப்படின்னா அந்த ராமநாதபுரம் ஜங்ஷனை தாண்டினதுலேருந்து தான் ஓரளவுக்கு வேலைகள் போல்ஸ் எல்லாமே ஊண்டி மேலே டாப்பில் அந்த வில்லு மாதிரி அம்பு மாதிரி உள்ள கம்பியுமே வந்து செட் பண்ணி வச்சுருக்காங்க. அதோட நேமை போயிட்டு பார்த்தேன், அதில் வந்து ஒரு சில கொசாமுசான்னு போட்டு வச்சுருக்காங்க. அதனால் எனக்கு புரியல, அதனால தான் நான் இந்த மாதிரி சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் எல்லாருமே இந்த வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எலக்ட்ரிஃபிகேஷன் வேலைகள் நடந்தது இந்த அளவுக்கு தான் வந்து நடந்திருக்கு. இன்னும் நிறைய வேலைகள் பாக்கியிருக்கு. இந்த வேலைகள்லாம் முடிகிறதுக்கு தொடர்ந்து பார்த்தாங்க அப்படின்னா கூடிய சீக்கிரம் முடிச்சுடுவாங்க. பட்டு இந்த மாதிரி பார்த்தாங்க அப்படின்னா லேட்டாக ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். நான் உங்களுக்கு இன்னொரு நாள் கண்டிப்பாக ட்ரெயினில் போய்ட்டு வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறேன். நன்றி மக்களே. மீண்டும் உங்களை அடுத்த நல்லது ஒரு மாசான வீடியோன்னு சொல்கிறேன். நன்றி, பை.